அனைவருக்கும் வணக்கம். சின்னதாக ஒரு அறுவடை, ரொம்ப தூரத்தில் இல்லை, வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு அறுவடைங்க. இண்டிகோ செரி தக்காளி. இதை பற்றி நம்ம ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோஸ் போட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ தான் நம்ம அறுவடை பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஹாஃப் பிளாக் ஹாஃப் ரெட் இருக்கும். இதுலேயே ஹாஃப் பிளாக்கும் ஹாஃப் பிங்க் மாதிரி பழுத்துச்சுன்னா அது வந்து ப்ளூபெர்ரி. இது வந்து இண்டிகோ செரி. மேல் மட்டும் அந்த காம்புலேருந்து மேல் சைடு மட்டும் நமக்கு பிளாக் கலர் வரும். அது நம்ம ரொம்ப நிழலில் போட்டோம்னா அதுவுமே வராது. எந்தளவுக்கு வெயில் இருக்கோ அந்தளவுக்கு கலர் வரும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், இந்த அடி சைடு அங்கேயுமே பிளாக் வந்திருக்கு பாருங்கள். ஏன்னா இது சூரிய ஒளி பார்த்துருக்கு. இதே கீழாப்போ இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா மேல் சைடே இது வந்திருக்காது பிளாக்கு. ஒரே செடி தான், லைட்டாக அங்கங்கே இது திருப்பிட்டு இந்த இடத்துல மட்டும் லைட்டாக கொஞ்சம் பிளாக் இருக்குது. இது ப்ளூபெர்ரி இண்டிகோ செரி ரெண்டுமே அப்படி தாங்க. இந்த கருப்பாக வளர்க்குற தக்காளி எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் இப்படி தான் வரும். சூரிய ஒளி படுறதை பொறுத்து பிளாக் கலர் வரும். இதான் இப்போ அறுவடை பண்ண போகிறோம். சீட்ஸ் ஆல்ரெடி இருக்குது. இருந்தாலும் நமக்கு இப்போ கோழிலாம் நிறைய ப்ராப்ளம் வருது. இன்னும் கொஞ்சம் பழுக்க விட முடியாது. ஸோ அறுவடை பண்ணிக்கலாம். இது பிளான் பண்ணுறதா தான் நீங்கள் பெட்டர் வந்து நவம்பர் மாதம் வர்றதா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ சம்மரில் நம்ம போட்டோம்னா அவ்வளோ வரதில்லை நம்ம ஊருக்கு. இப்போ நான் மறுபடியும் போட்டு பார்த்தேன், அதனால தான் சொல்கிறேன். இது அக்டோபர் மாதம் போட்ட செடி. அதுலேயுமே நம்ம ஃபஸ்ட் டைம் போடுறப்ப அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது. ஒரு சில திணறி இங்கே நான் ஒரு 8-9 செடி வச்சேன். பட் இப்போ நம்மகிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா 2-3 செடி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், கலர் சூப்பராக வந்திருக்கு. இந்த ரெட் செரி நம்ம நார்மலாக வளர்ப்போம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான், அதே சைஸ் தான் கிட்டத்தட்ட. பட் கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். மொத்தமாக எடுத்து அழகாக அடுக்கி வச்சு பார்க்கலாம். அது அப்படியே தம்ப்நெயிலில் போடுறேன், பார்த்துக்கோங்க. இந்த டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புளிப்புலாம் கிடையாது, ரொம்ப இனிப்பும் கிடையாது, ஆவரேஜாக இருக்குது. நம்ம ரெட் செரி சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அதை விட கொஞ்சம் டேஸ்ட் கம்மி. இப்போலாம் அழுகின பழங்களில் பழம் இருந்துச்சுன்னா அப்படியே கீழே போட்டுருவேன். அது கோழி கொத்தி சாப்பிட்டதுக்கப்புறம் விதை எங்கேயாவது விழுந்து மறுபடியும் முளைச்சி வரும். அப்படியே பழகிருச்சு. ஏன்னா நம்ம விதை போடுறத விட தானாக முளைச்சி வரதா சூப்பராக வரும். அதுக்காக தான் அப்படி போடுறது. பாருங்கள், எனக்கு வந்து சூப்பராக இருக்குது. பக்கத்துலேயே பெல் மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ தான் செடி வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் பூ வைக்க ஆரம்பிச்சிடும். இதுக்காக நான் கத்திலாம் எடுத்துகிட்டு வந்தேன். பார்த்திங்கன்னா 1/2 பிளேட்டுக்கு மேலே நம்பிருச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது, பறிச்சிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா பக்கத்தில் இன்னொரு செடி இருக்குது. வந்து ரெட் செரியில் கொத்து தக்காளி, சிகப்பு நாட்டு தக்காளியில் கொத்தாக போகிறது வைன்னு. இது வந்து மிக்ஸ்டாகி வந்துருச்சு. நான் இண்டிகோ செரின்னு தான் போட்டேன் அதிலே, ஆனால் இது வந்துருக்குது. சரி, இது நம்மகிட்ட விதை இல்லைங்கிறதுனால ஒரு செடி அப்படியே விட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் படருது. அப்போ இண்டிகோ செடியை விட ரொம்ப படருது. ஒரே செடி தான் பாருங்கள், அந்தான காரணம் வரைக்கும் போயிட்டுருக்கு. இந்த சைடு பாருங்கள், நான் வளைச்சி அப்படியே ஒரு இடத்துல விட்டுருக்கேன். அதில் எவ்வளோ அறுவடை பண்ணியாச்சு. அடுத்த தடவை நம்ம நிறையா போடுறோம். நம்ம ரெட் செரி மாதிரி அது சூப்பராக படர்ந்து வருது. பட் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கிராஸ் ஆகியிருக்கும். இதுவும் பக்கத்தில் இருக்கிறனால கொஞ்சம் கிராஸாக இருக்கும். ஆகாதுன்னு சொல்ல முடியாது.
பட் இதுலேயுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டிகோ செடியிலையுமே இப்படி தான் வந்திருக்கு. ஒரு செடி தான் சூப்பராக வந்திருக்கு, மற்றது கொஞ்சம் டல்லாக இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியுதா, இங்கே ஒரு செடி இருக்குது இண்டிகோ செடி, அது டல்லாக இருக்குது. இந்த சிகப்பு தக்காளியிலுமே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு செடி இருக்குது, இது பாருங்கள், இது ஓரளவு தான் வந்திருக்கு. பட் அது சூப்பராக வந்திருக்கு. இந்த தடவை இது கொஞ்சம் கிராஸ் ஆகிடுச்சு. அடுத்த தடவை நம்ம ப்யூராக எடுத்து விதை எடுத்து போட்டு பண்ணலாம். அது ஃபுல்லாக கிராஸ் ஆகிருக்காது. நீங்கள் ஒரு 20 செடி போடுறீங்கன்னா 1-2 கிராஸ் ஆகிருக்கும், அதிகபட்சமாக 3 அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா நான் முடிஞ்சளவு பிரித்து வச்சிட்டேன். இங்கே வந்து சீசனில் இங்கே வந்து தேனீக்கெல்லாம் அதிகமாக வரதில்லை, சின்ன ஈக்கள் மூலமாக தான் பாலினேஷன் நடக்குது. இதுக்கு தக்காளிக்குன்னு ஒரு தனி பூச்சி இருக்குது, குட்டியாக இருக்கும். அப்படி இன்னும் ஒரு வாரம் வச்சுருந்து அதுக்கப்புறம் தான் விதை எடுக்க முடியும். பழம் அப்போ தான் நல்லா பழுத்து வரும். இங்கே கோழி ப்ராப்ளம் கொஞ்சம் நிறையா இருக்குது. வலையெல்லாம் அங்கங்கே டேமேஜ் இருக்கிறதுனால உள்ளே பூந்து வந்துடும். அதனால தான் இப்போ அறுவடை பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட அறுவடை முடிஞ்சிச்சு. இந்த முடிச்சுட்டு அப்படியே கம்போடியன் கத்திரிக்காய் காமிச்சிட்றேன். கம்போடியன் இல்லை சைனீஸ்னு சொல்லிக்கலாம், ரெண்டில் எதுன்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஒரு சிலர் கம்போடியனுங்கிறாங்க, ஒரு சிலர் சைனீஸுங்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டுருக்கு. அதை காப்பாற்றுக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு இப்போ காட்டுறேன். செடி நல்லா தான் வருது, பட் அங்கே பூச்சி தாக்குதல்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா, ரொம்பவே மோசம். இந்த செடி பார்த்திங்கன்னா ரெட் செடி அளவுக்கு தான் சைஸில் பழம் வச்சுருக்கு. குட்டி குட்டியாக பழம் இருக்குது. ஏன்னா செடி சரியாக வரல, ஆரம்பத்துலேருந்தே ஸ்ட்ரகிள் ஆகி தான் வந்துச்சு. ஒரு சிலது கொலன்னு வருது, அப்படியே நான் பிழிஞ்சு விட்டுருவேன். அடுத்த மழை காலத்தில் இல்லை தண்ணி வர்றப்போ இது முளைச்சி வரும். 1-2 அதிலேருந்து செடியாக வந்துடும், அவ்வளோதான். எங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே தெரியும், இதெல்லாம் கோழி கொத்தினது. இண்டிகோ செடி தான், தண்டு பார்த்தாலே தெரியுது. அங்கே கம்போடியன் பூச்சி தாக்குதலுக்கு கொசுவலை போட்டு மூடி வச்சுருக்கேன். எல்லாமே அப்படி இருக்குது. இங்கே அந்தளவுக்கு பூச்சி பாருங்கள், ஒன்று பழுத்து வீணாகவே போயிடுச்சு. உள்ளே இருக்கிறது தான் ஓரளவு இருக்குது, காப்பாற்றிட்டுருக்கேன். இதுலேயுமே பாருங்கள், கொசுவலை போட்டு கொஞ்சம் பழைய வலை தான் இருந்தாலும் போட்டு மூடி வச்சுருந்தேன். அதுலேயுமே இப்படி வந்துட்டுருக்கு. நிறையா டேமேஜ் வருது எப்படி பார்த்தாலுமே. இதுக்கு இன்னொரு நல்ல சொல்யூஷன் கொண்டு வரணும், இன்னும் கொஞ்சம் நல்ல. அதை பற்றி யோசிச்சுட்டு தான் இருக்கேன். அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ, அதோட என்ன காட்டல. கீழே பாருங்கள், நிறையா செடி முளைச்சிட்ருக்கு. எல்லாமே இந்த செல்லேருந்து உள்ளது தான். கோழி குத்தி போடுறது பார்த்திங்களா, அதிலேருந்து முளைச்சது. சூப்பராக இருக்குல்ல. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.